பிரியமான உறவுகளே, மீண்டும் இந்த சனிக்கிழமை ஆராதனைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு திருத்தூதர்களுடைய நாம விழாவை நாம் கொண்டாடுகிறோம். புனித பிலிப்பு, யாக்கோப்பு அவருடைய நாம விழாவை கொண்டாடுகிற வேளையில வல்லமையான இறைவன் நம்மை தொட்டு ஆசீர்வதிப்பார். வாழ்க்கையில வாழ்வை பார்த்து பயந்து கொண்டே இருக்க வேண்டாம். ஆண்டவரை துதி வாழலாம் என்ற செய்தி, ஆண்டவரை துதித்துக் கொண்டு மாட்சிமையில் நடைத்து நிற்பா என்ற செய்திதான் புனித பிலிப்புமே புனித யாக்கோபுமே நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். திருத்தூதர்கள் செய்தியாய் தருகிறார்கள். ஆண்டவரை துதிப்போம். நன்றி அப்பா. ஆண்டவரை எங்கள் வாழ்க்கையில உண்மை முதன்மைப்படுத்துகிறோம். ஆண்டவரை அவர் உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் இருக்கும்படியா அவரை முதன்மைப்படுத்துகிற அவர் அதிசயம் செய்வார். நன்றி செலுத்துகிறோம். முழுமையா அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த வழி நடத்துகிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிற ராஜா, எங்களை வழி நடத்துங்க அப்பா. இந்த வழி நடத்துதல் ஆசீர்வாதமா இருக்கு. ஆண்டவருடைய வழி நடத்தல் இருக்கிற பொழுதே பயம் இருக்காது. பயம் இருந்தால் திருத்தூதர்கள் ஒதுங்கி இருப்பார்கள், ஆனால் தைரியமா நின்றார்கள். இயேசுவின் முன்னேற்றத்திற்கு பிறகு தைரியமா நின்றவர்கள் திருச்சபை வளர்த்திருக்கிறார்கள். நீயும் நானும் கூட வாழ்க்கையில தைரியமா நிற்கும். பயத்தெல்லாம் விட்டுருங்க. எங்க பாதை விட முடியும்னா அது ஜெபத்துல, இந்த ஆராதனையில, பூசையில, ஜெபமாலையில, நீங்க தனியா அமர் ஜெபிக்கிற உங்களுடைய தனி ஜெபத்துல ஒப்பு கொடுங்க. பயத்தை போக்குங்க. ஆண்டவரை நம்புங்க. அவர் போக்குகிறார், நீங்க விசுவாசிக்கணும். அவர் உங்ககிட்ட இருக்கிற பயத்தை எடுத்து விட்டார், நீங்க நம்பணும். லசிங்க பார்ப்பீங்க, அபிஷேகத்தை பார்ப்பீங்க. ஒரு அரசன் இருந்தான். ஒரு மேற்கோளுக்காக கதை சொல்றேன். பயத்துல இருந்து விடுபட்டால் என்னெல்லாம் நடக்கும், பயத்தோடு இருந்தா என்னெல்லாம் நடக்கும். கொடுங்கோல் மன்னன் அநியாயமா தண்டனை கொடுப்பான். அப்பொழுது ஒரு இளைஞன் இந்த அரசனிடம் மாட்டிக்கொள்கிறான் ஒரு வழக்குல. சின்ன தவறு, ஆனால் அரசன் அநியாயமாக மரண தண்டனை கொடுக்கிறான். இதை கேட்ட உடனே அந்த இளைஞனுடைய பெற்றோர்கள் பதறி அடித்து வருகிறார். அரசனிடம் முறையிடுகிறார்கள். அரசே, தயவு செய்து மாற்றுங்கள் என்று கேட்கிறார்கள். அரசன் இறங்கவில்லை, ஆனால் கெஞ்சிக் கொண்டே இருக்கிறார்கள். நாள்தோறும் வந்து அரசனிடம் இறங்கி கேட்கிறார்கள். அரசன் பார்க்கிறான், சரி இவ்வளவு கெஞ்சுறாங்களே, அவர்களை அழைக்கிறான். நான் ஒன்று சொல்றேன், ஆனா விடுவிக்கிறேன். ஆனா ஒரே நிபந்தனை, நான் ஒரு ஆட்டுக்குட்டியை உங்களுக்கு கொடுக்கிறேன். 1 மாதம் நீங்க அந்த ஆடை வைத்து வளர்க்கலாம். அதுக்கு தேவையான உணவு கொடுக்கிறேன். நீங்க உணவையும் திறந்தவரும் கொடுக்கணும். 1 மாதம் கழித்து அந்த ஆட்டை கொண்டு வாங்க. அந்த ஆடு எடை கொஞ்சம் கூடி இருந்தால் கூட நான் உனக்கு மரண தண்டனை கொடுப்பேன், அவனை விடுவிக்க மாட்டேன். இதே எடை இருந்தால் அவனை விடுவிக்கிறேன். கடினமான இலக்கு நகைச்சுவையாக சொல்லிவிட்டு சென்று விடுகிறான் அரசன். புத்திசாலித்தனமாக யோசிக்கிறார்கள் இந்த பெற்றோர்கள். கொடுக்கப்பட்ட ஆட்டை அவர்கள் ஓட்டி செல்கிறார்கள். 1 மாதம் கழித்து கொண்டு வருகிறார்கள். உணவும் கொடுக்கப்பட்டு விட்டது. அது உணவு கொடுக்கிறாங்களா பார்க்க அரசன் ஒரு ஆளையும் அனுப்பியிருக்கிறார். எடைப்படுகிறார்கள், அதே எடை. கேட்டான் அரசன், எப்படி உணவு கொடுத்தோம், எடை கூடவே இல்லை. இல்ல அரசே, தினந்தோறும் உணவை கொடுப்போம். உணவோடு சேர்ந்து இந்த ஆட்டை கடித்து குதறுகிற ஒரு ஓநாயையும் அதற்கு முன்பாக கட்டி போடுவோம். இந்த ஓநாயை பார்க்கிற பொழுது அந்த பயத்திலே இந்த ஆடு மிக குறைவான உணவு தான் சாப்பிடும். அப்படியே இருந்தது என்று சொன்னாங்களாம். பெரிய மாணவர்களே, பயம், நாட்டுக்கு இருந்த பயம் இந்த வளர்ச்சிக்கு தடை. அதிகமாக சாப்பிடாம இருந்த தடை நம்ம வாழ்க்கையில கூட. உலகத்தின் மீது பயம், மனிதர்கள் மீது பயம், வேலைகள் மீது பயம். நீங்கள் யாரையெல்லாம் நேசிக்கிறீர்களோ அதிலே உங்களுக்கு ஒரு பயம். எனவே அதை நீங்க அடையவே முடியாது, வெற்றி காணவே முடியாது. பயத்தை உடையுங்கள் நண்பர்களே. ஆண்டவர் சொல்கிறார், யோவான் 14வது அதிகாரம் 6வது வார்த்தையில, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. அவர் வழியா இருக்கிறார். ஜெபத்துக்கு வா. இந்த உலகத்தை பார்த்து பயப்பட வேண்டாம். நீ உலகத்தை பாக்குற, பயப்படுற, நீ ஆண்டவர் பார். அவர் மூலமாய் உலகத்தை பார்க்கும்போது தைரியமா இருப்பேன் சொல்ற பாருங்க. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீ அவர் வழி இல்லாமல் தைரியத்தை பெற முடியாது. அவர் வழியாய் மட்டுமே பெற முடியும். எனவே அவர்தான் பாதை. அதுதான் ஒவ்வொரு நாளும் வீட்டிற்காலை 3 மணிக்கு ஆராதனை. ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை நீங்க ஜெபிக்கலாம், அமர்ந்து ஜெபிக்கலாம். ஜெபித்து பாருங்கள் நண்பர்களே, தைரியமா இருப்போம். எனவே தைரியமா இருக்கணுமா, ஆண்டவர்கிட்ட வாங்க. வாழ்க்கையில் வெற்றி பெறணுமா, தைரியம் மிக மிக முக்கியம். தைரியமா இருந்தவர்கள் மகிழ்ச்சியாகவே இருப்பார்கள். ஜெபிப்போம். நன்றி அப்பா. நல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி. இன்றைக்கு எங்களுக்கு திருத்தூதரைகளை தந்திருக்கிறே புனித பிலிப்பு, புனித யாக்கோபினுடைய பரிந்துரை ஜெபத்துல வல்லமை அதிசயங்களை பெற்றுக்கொள்ளப்பா. எங்களை தொடுங்க ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் பெயரில் நல்லது நடக்கும். வல்லமையான இறைவன் பக்கபலமாக இருப்பார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் பெயரில் சாட்சியமாய் இருப்போம் இறை பிள்ளைகள். எனவே அன்பர்களே, இந்த நாளில் என்னெல்லாம் விண்ணப்பங்கள் அனுப்பிக்கலாம், என்னவெல்லாம் கமெண்ட்ல அனுப்பி கொண்டிருக்காங்களோ
ஒரு பாதத்தில் வைக்கிறேன். நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க. உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம், உங்கள் கவலைகள் கண்ணீரை எல்லாம் ஆண்டவர் மகிழ்ச்சியாய் மாற்றுகிறார். ஆண்டவர் பெயரில் அபிஷேகத்தை, ஆசீர்வாதத்தை அறுவடை செய்வீர்கள் பிள்ளைகளே. எனவே உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே பெரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் 3 மணிக்கு இந்த ஆராதனை அனுப்பி கொண்டிருக்கிறேன். விடியற் காலையில யாருக்கெல்லாம் தேவை என்று நினைக்கிறீங்களோ அவங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. உங்கள் தேவைகள் எல்லாம் கமெண்ட்ல அனுப்ப உங்களுக்காக நான் தொடர்ந்து சொல்லிக்கிறேன். God bless you. Take care. Have a nice day. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. உங்கள் துன்பம் எல்லாம், கவலைகள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. ஆண்டவர் உன்னோடு வருகிறார். தைரியமாயிரு, வெற்றியை காண்பாய். நன்றி அன்பர்களே.